வந்திருக்கிற ஆவியானவரை கனம் பண்ணுவோம். எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரை கனம் பண்ணுவோம். அவர் இந்த நாளிலும் என்னோடும் உங்களோடு இடைப்படுவாரா. நான் எப்பயுமே நான் சொல்றேன், ஆண்டவரே ஜனங்களோடு இடைப்படுறது இல்லையோ தெரியாது, என்னோடு இடைப்படணும். ஏன்னா நான் கொடுக்குற எனக்கே ஒன்றும் கிடைக்காட்டி அது எப்படி அது சரி வராது. ஆகவே ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆனால் இருதயத்துக்கு அது இந்த மூளை அறிவிலே ஒரு சில காரியங்களை இவ்வளவு காலம் விளங்காத ஒரு சில காரியமா இருக்கலாம், அது விளங்கி கொண்டு அல்லது இவ்வளவு காலம் விளங்கின காரியமா இருக்கலாம். ஆனால் இருதயத்திலே அதில் ஒரு பலம் இல்லாமல் அதை குறித்து பெரிய ஒரு கசனை இல்லாமல் இருதயம் இருந்திருக்கலாம். அது நாளும் பரிசுத்த ஆவியானவர் 2 காரியத்தை செய்வாராக. ஒன்று, மூளைக்கும் நமக்கு அறிவுக்கும் வளர்ச்சியை தந்து இதயத்துக்கும் வளர்ச்சியை தருவாராக. ஒரு சில வேளையிலே நமக்கு ஏற்கனவே மூளை அறிவுக்கு வளர்ச்சி இருக்கும், ஆனால் இருதயத்துக்கு வளர்ச்சி. இருதயம் தான் பெரிய பிரச்சனை. மூளையில் இருக்கிறது இருதயத்தோட ஆரம்பங்களும் தான் உள்ளுக்கு போவதில்லை. பல காரியங்கள் எங்கெங்க இருந்தெல்லாம் கொண்டு வராங்க. இமெயில இங்க அடிச்சுட்டா அமெரிக்காவுக்கு போகுது. ஆனா இது மூளையிலிருந்து இங்க பார்த்து 6 அங்குலம் கஷ்டப்படுது, ரொம்ப கஷ்டப்படுது. ஆகவே ஆண்டவர் இந்த நாளில் கூட ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவாராக. அன்பின் பரலோக பிதாவே, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன இயேசுவே, தகப்பனே, நாங்கள் இந்த வைரஸ் அதனாலே கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். இந்த ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மனநிலைகளே பாதிக்கப்பட்டிருக்க கூடும். அது மாத்திரமல்ல, நான் கூடி வந்து ஒரு ஐக்கியமாய் ஒரு டீ குடிச்சு நின்று கதைச்சி சகோதர சிநேகிதத்தை வளர இயலாத அளவுக்கு இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது. இதை ஏன் நீங்க அனுமதிப்பீங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சீக்கிரம் அதை அகற்றி போடுங்க. இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களோடு பேசுங்க. எங்களுடைய இருதயத்துக்கு நீங்க பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய தூய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பேர் சத்திய ஆவியானவர், இன்னொரு பேர் தேற்றரவாளன். இந்த தேற்றரவாளன் ஆகிய சத்திய ஆவியானவர் இந்த சகல சத்தியத்துக்குள் போதித்து எங்களை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி வழி நடத்துங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் பிதாவே. எல்லாரும் நாம சரி. நாங்கள் போன முறை பார்த்தா அந்த ஒரு மனத்தில் அர்வாசியை விட்டுருக்கேன்னா ஒரு நல்லா கவனிங்க. எதையும் நாங்கள் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு எங்களுக்கு உதவாத்தி அதுக்கே சொல்றது போல ஏற்று சுரக்காய் கடிக்கு உதவாது என்று சொல்றது போல நாங்கள் எதை கற்றுக்கொண்டாலும் அதை எங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு விதத்திலே ஒரேடியா கிரீசி, அது 5 10 வீதமோ 20 வீதமோ ஒவ்வொரு முறை நம்ம கேட்கும்போது 1 வீதமோ 2 வீதமோ எங்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவாராக. நான் சொன்னேன், இந்த அபிஷேகத்தை குறித்து பேசும்போது முதலாவது சொன்னேன், ஜெப வாழ்விலே நாங்கள் சீரா இல்லாவிட்டால் நமக்கு அபிஷேகம் கிடைக்காது. விசேஷமா தனி ஜெபம், மற்ற ஜெபம் எல்லாம் முக்கியம். தனி ஜெபத்திலே கர்த்தரோடு நாம் உறவாடாவிட்டால், அவருடைய சத்தத்தை கேட்காவிட்டால் நம்முடைய வாழ்வில் ஒரு அபிஷேகம் நமக்கு இருக்காது. சொன்னேன், நான் அடிக்கடி சொல்றேன், திருப்பி சொல்வேன், அந்த ஜெபம் என்று சொல்றது போல நான் சொல்றது போல காலையில் பல்லு முடக்கிறது போல அந்த நேரத்தை ஒதுக்கி வைக்கிறது அது முக்கியம். நேரம் ஒதுக்கி வைக்கிறது நான் சொன்னது போல அதிகமாக அவரை புகழுகிறதும் பாட்டாலே அவரை நாங்கள் பாடி துதிக்கிறதும் அவருடைய பாட்டு பாடும்போது ஆவியோடு சத்தியத்தோடு அந்த பாடல்களை எடுத்து நாங்கள் அவரை தொழுது கொள்ளுகிறது. ஏதோ பாடல்ல, ஏதோ சோகமான பாட்டு, ஏதோ மியூசிக் ஆன பாட்டு அல்ல. அது சத்தியம் அதில் இருக்கணும், வேத வசனங்கள் அதில் இருக்கணும். அதுக்கு நான் சொன்னேன், பாவ அறிக்கை செய்யணும், அது மிக மிக அவசியம். நன்றி சொல்லணும். அதுக்கு நான் சொன்னேன், விண்ணப்பம் பண்ணணும், எங்களுக்கும் சபைக்கும் அல்லது உலகம் முழுவதற்கும் விண்ணப்பம் பண்ணணும். அது அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்வு எங்களிலே கட்டி எழுப்பப்படாவிட்டால் எங்கள் மேல் ஒரு அபிஷேகம் இருக்காது. அபிஷேகம் இல்லாவிட்டால் நாங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணாலும், எப்படி பாடினாலும், எப்படி நாங்கள் அட்வைஸ் பண்ணினாலும் அது பிறருக்கு எந்த ஒரு சில வேளை மூளைக்கு சில பலன்களை கொண்டு வரலாம், ஆனால் இதயத்துக்கு ஒரு பலன் கொண்டு வராது. ஏன்னா ஆவியானவர் உள்ள இருக்கிற ஆவியானவர் அவங்களோட ஆவியோடு பேசினால்தான் உள்ளங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகும். ஆக அபிஷேகம் மிக மிக அவசியமானது. ஆகவே பேச நினைச்சா இந்த ஒரு பெரிய பேச்சாளர் இருக்கிற இந்தியாவெல்லாம் பல பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எங்களே பொறுத்த மட்டும் நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கு ஆவியின் ஜீவனமாய் ஆவியானவர் ஆமேன் என்று சொல்லி எங்களையும் மக்களையும் ஆசீர்வதிக்க வேணும். ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம் ஒரு மனம். இந்த ஒரு மனம் மிக மிக அவசியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு. அது மாத்திரமல்ல, அபிஷேகத்துக்கு மிக மிக அவசியம். எங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஆவியான கிரியை, அது அப்போஸ்தலர் நடவடிக்கைன்னு சொல்றதை விட ஆவியான கிரியைன்னு சொல்ற அளவுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே ஆவியானவரை குறித்து அநேகம் எழுதப்பட்டிருக்கு. 2வது அதிகாரத்தில் அவர் ஊற்றப்பட்டார், அந்நிய பாஷையில் பேசினாங்க, பேதுரு பேசினார், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. பிறகு நீங்க 4வது அதிகாரத்தை பார்த்தா பேதுருவை ஆண்டவர் நிரப்புகிறார். 4வது 31வது வசனத்தை பார்த்தால் எல்லாம் ஜெபம் பண்றாங்க, ஆவியில நிரப்பப்படுறாங்க. சேவான பார்த்தா ஆவியில நிரம்பி இருக்கிறான். இப்படியே நீங்க பார்த்துக்கொண்டே போகலாம். சவுல் பவுல் அவங்க ஆராதிக்கிறாங்க, ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வார். அப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதும் நாங்க
பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் குறித்த அநேக காரியங்களை பார்க்கலாம். அவர் அபிஷேகம் பண்ணி நடத்துகிறது. அதுக்கு நான் சொன்னேன் ஒரு முக்கியமான காரியம், அந்த முதல் 4-5 வசனத்துக்குள்ளேயே 5-6 தரம் அவங்க ஒரு மனப்பாடு, ஒரே இதயமா இருந்தாங்க, ஒருமித்து கூடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 இடத்துல தொடர்ச்சியா வருகிறது. ஆகவே அந்த ஒரு மனத்தின் நிமித்தம் தான் ஆண்டவர் அந்த அப்போஸ்தலர்களுடைய காலங்களிலே வல்லமையாக அவர் அபிஷேகம் பண்ணி ஜனங்களை நடத்தினார். அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம். அது இந்த ஒரு மனம் சொல்லும் போது நல்ல கவனிங்க. ஒரு மனம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது எல்லாரும் ஒன்றையே சிந்திக்கிறதால இங்க ஒரு மனம் சொல்லுறது. இப்ப நான் சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றையே சிந்திக்க முடியாது. நான் ஒரு வேற பேக்ரவுண்ட்ல வந்திருப்பேன், நீங்க வேற பேக்ரவுண்ட்ல வந்திருப்பீங்க. ஒரு ஆள் அம்மா அப்பா இல்லாத குடும்பத்தில் வந்திருப்பாங்க, 2 பேரும் அப்பா அப்பா இருக்கிற நல்ல பாசமா வந்திருப்பாங்க, சில பாசம் இல்லாம கண்டிப்பா அப்ப பலதரப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்திருப்போம், பலதரப்பட்ட இடத்துல இருந்து வந்திருப்போம். இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம், இலங்கையில் வந்திருக்கோம். இந்தியா எத்தனை இடத்துல நீங்க வந்து தெரியாது, இலங்கை எத்தனை இடத்துல. அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக நாங்க வளர்க்கப்பட்டிருக்கோம். அந்த ஒரு மனத்துக்கு சொல்லல, இது இப்படி சொல்லலாம். நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஒரு பாடல் பாட போறான்னு சொன்னால் பல கருவிகளை பயன்படுத்தலாம். இப்ப எல்லாமே இந்த மாதிரி வந்துருச்சு. அது கீபோர்ட்ல நியமா விளையாடுறாங்க. ஆனால் முந்தைய ஒரு காலத்துல அப்படி அல்ல. மேளம் அடிப்பாங்க, தமிழ் வாசிப்பாங்க, கூடுதலாக இந்த வயலின் பயன்படுத்துவாங்க, கீபோர்ட் பயன்படுத்துவாங்க, கிட்டார் எல்லாமே பயன்படுத்துவாங்க. இது எல்லாமே ஒரு வித்தியாசமான மியூசிக், எல்லாம் ஒரே சத்தத்தை கொண்டு வர்ற மியூசிக் இல்லை. ஆனால் அந்த மியூசிக் டைரக்டர் இந்த எல்லா வாத்திய கருவிகளையும் பயன்படுத்தி ஒரு இசையை கொண்டு வருகிறார். ஒரு இசையை கொண்டு அது ஹார்மோனி சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் வந்து ஒரு இசைவாய் இருக்கும். ஆகவேதான் ஒரு மியூசிக் நடத்துறாங்க, அதாவது கட்டாயம் ஒரு டைரக்டர் தேவை அதை நடத்துறதுக்கு. இல்லைன்னு சொன்னா எப்படி மியூசிக் அடிப்பாங்க. ஆகவே ஆனால் மியூசிக் பலதரப்பட்ட மியூசிக் இருந்தாலும் அது எல்லாம் சேர்ந்து ஒருமிச்சு வரும் பொழுது அங்க ஒரு இசைவை நம்ம பார்க்கிறோம், ஒரு ஹார்மோனியை பார்க்கிறோம். அந்த மியூசிக் கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது. அதே போலதான் நாங்க வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கலாம், நாங்க வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்கலாம், வேற வேற பின்னணி இருந்து வந்திருக்கலாம், எங்களுக்கு நடத்தப்பட்ட விதங்கள் வேறா இருக்கலாம், பல பின்னணி வந்திருப்போம். ஆனால் சபையில வந்து நாம கூடும்போது, சபையில் மட்டுமல்ல எல்லா இடத்துல ஒரு வரும்போது ஒரு இசை உண்டாகணும். கவனிங்க, இசை உண்டாகணும். சரி, இப்ப நான் சொல்றேன், இப்ப இப்படி வைப்போமா, நான் சொன்னேன் ஒரு கிட்டார் இருக்குது, ஒரு கீபோர்டு இருக்குது, ஒரு எல்லாம் சேர்ந்து இசைவா வருது. டைரக்டர் அதை செய்யும் பொழுது அது இசைவா வருது. சத்தத்தை கேட்க நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல 113 சங்கீதம் பாத்தீங்கன்னு சொன்னேன், என்ன சந்தோஷமா இருக்கு. 113 சங்கீதம் ஒன்று சொல்றது, சபையில் ஒருமித்து வாசம் பல்கிறது, எத்தனை நன்மை எத்தனை அந்த பிராமணி. அப்ப என்ன கவனிங்க, ஒவ்வொருவருடைய குணாதிசயங்கள் வேறுபடலாம். நான் வேறொரு டைப்ல இருக்கலாம், நீங்க வேறொரு டைப்ல இருக்கலாம். அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க ஒரு மனம் என்று சொல்லப்பட்டது இது அப்போஸ்தலர் நடவடிக்கையா இருக்கட்டும், பைபிள் முழுவதும் இருக்கு. ஒரு மனம் என்று சொல்லப்பட்டது நான் உன்னை போல மாற்றுறதல்ல, அதல்ல ஒரு மனம். நீங்க ஒரு மாதிரி, நான் எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை, எல்லாம் வித்தியாசத்தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவரே அப்படிதான் படைச்சிருக்காரு. எந்த முகம் இந்த வேற ஒருத்தர் இல்லை, உங்களோட முகம் இல்லை, உங்களோட எண்ணங்கள், உங்களோட சிந்தைகள், நீங்க நினைக்கிற விதங்கள் எல்லாமே மாறுபட்டது. சிலருக்கு ஸ்போர்ட்ஸ்ல விருப்பம், சிலருக்கு என்னையாக ஸ்போர்ட்ஸ் விருப்பம் இல்லை, ஏதோ ஆரோக்கிய வாழ்வை வளர்ந்துடணும், அப்படி ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும். சிலர்களுக்கு வேற வேற பொழுதுபோக்கு இருக்கு, எல்லாமே வித்தியாசமான இருக்கும். அப்ப ஒரு மனம் என்று சொல்றோம், அதையே நாம உணர. நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், வசனம் மிக முக்கியம், தெளிவு மிக முக்கியம். ஒரு மனம் சொன்னா நான் அநேக நினைக்கிறோம், இப்படி வந்துட்டோம், இப்போ ஒரு மனமா வந்துட்டோம் அப்படி சொல்லல. நான் சொல்றேன், இப்படி வந்தது ஒருமித்து வந்திருக்கிறோம். எப்படி வந்திருக்கிறோம்? ஒருமித்து வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு மனம் என்பது ஒருமித்து வந்தும் ஒரு மனம் இல்லாமல் நாம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும், கிரியை செய்ய முடியும். அப்போ ஒரு மனம் சொன்னா, ஒரு மனம் எப்படி வரும்னு சொன்னால், உடைக்கப்பட்ட உள்ளங்கள் மத்தியில தான் ஒரு மனம். நான் இன்னைக்கு அதான் கவனிக்கிறேன். குணாதிசயங்கள் நீங்க சரி நல்லா இல்லாத நான் எந்த விதத்துல மேன்மை பாராட்டின விருப்பம், என்னை உயர்த்த விருப்பம். எனக்கு தெரியும் என்னுடைய கேவலமான நிலைமை. நீங்க சிலவரை பார்த்து பிரசங்கம் பண்ணது நல்லவரா இருப்பார் போல அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு தெரியும் என்னுடைய உள்ள எது இருக்குன்னு. வளர்ச்சி இருக்குது, ஆனாலும் உங்க வளர நினைக்கும் போது சிலவர் நான் சரியா சோர்ந்து, உங்களை விட சோர்ந்து போறேன். நான் நடத்துறவனே இப்படி இருந்தா எப்படி ஆண்டவரேன் அவங்க நடத்துவோம் அப்படின்னா நான் சோர்ந்து போறது உண்டு. அடிக்க சொல்றேன், எனக்கு ஒரு என்ன சொல்றது, அந்த என்ன இதோ தெரியா, ஒரு 6 மாசம் கொடுக்கும் அந்த சோர்வு எனக்கு வந்துடும். சபை விட்டு போயிடுவோம், இதெல்லாம் எனக்கு வேணாம், இது சரி வராது, என்ன நடத்த முடியாது, என்னை விட அவன் நல்லா இருக்கு, அவன் நடத்தட்டும் அப்படின்னா ஒரு சோர்வு வரும். இதெல்லாம் அப்படின்னா வரும். அப்ப அதான் சொல்றேன், என்னைய யார் சொல்ல, எல்லாரும் ஒருமித்து வரும் பொழுது கவனிங்க, ஒருமித்து வர்றோம் சபைக்கு ஜெபம் பண்ண ஓகே. ஆனால் ஒரு மனம் என்பது உடைக்கப்பட்டு ஒரு உள்ளம். அதாவது
குணாதிசயங்களிலே மாற்றம் பெறாத எவனும் ஒரு மனமாய் வர முடியாது. இப்ப நான் சொன்னேன், இப்ப இதுக்கு ஜெபிக்க போறோம், இலங்கைக்கு எல்லாம் ஒருமித்து ஜெபிக்கலாம், ஒரு மனமா ஜெபிக்கலாம். என்ன சொல்லி வந்தா எல்லாரும் உடைக்கப்பட்ட உள்ளங்களா இருக்கு. உதாரணத்துக்கு காட்டுறேன், பொறுமையாய் இருக்கிறோமா ஒருவர், அதான் ஒரு மனம். ஒரு வேற பிரச்சனை இருக்கும் எங்களுக்குள்ள, ஆனா ஒரு மனமா இருக்கிறோமா? அந்த பொறாம வருது, அதை நாம இல்லாம ஆக்கி வாழ பார்க்கிறோமா? ஒருவனை பார்த்தா ஒருத்தர் எரிஞ்சு வீசிட்டு போயிட்டான், அதை மன்னித்து அந்த கசப்பை நீக்கி நம்ம, அதுதான் ஒரு மனம். யாருக்கு சொல்ல விளங்குது? சொல்ல விளங்குறவங்க இல்லையா? ஒருமித்து வருகின்ற அல்ல ஒரு மனம். ஒருமித்து வரலாம், யாரும் வரலாம், யாரும் ஒருமித்து சேர்த்தலாம். ஒரு மனமா சேர்க்கலாம். உடைக்கப்பட்ட உள்ளங்கள் சேரும் பொழுது அது ஒரு மனமா வரும். அந்த அப்படிப்பட்ட உள்ளங்கள் சேரும் போதுதான் ஆண்டு சொல்றாரு, இது எனக்கு நறுமணமா இருக்கு. அப்படிப்பட்ட உள்ளங்கள் சேரும் பொழுது ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் எங்களுடைய குணாதிசயம் மாறினால் அந்த ஹார்மோனி வந்துடும். அதுதான் முக்கியம். இந்த இசை வரணும். ஒருவனை பார்க்கும் போது எனக்கு அவன் ஒரு அன்பு வரணும். ரெண்டு பேருக்கும் சில காரியங்கள் ஒத்து போக முடியாது. ஆனால் குணாதிசயங்கள் அவன் மாற்றப்பட்டபடினாலே அவனோட ஒத்து போறதுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அது யாரா இருக்கட்டும், குடும்பத்திலயா இருக்கட்டும், சபையிலயா இருக்கட்டும், முதல் குடும்பத்தை தொடங்கணும். கணவன் மனைவி ஒரு மனம்னா இசைந்து போறது, அவ்வளவுதான். இசைந்து போறதா என்ன? சில பேர் மனைவி கோபக்காரியா இருக்காங்க, கணவன் கொஞ்சம் என்ன சொல்றது, காசு செலவழிக்காதவனா நப்பியா இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு மனப்பட்டு போக, ஒரு மனப்படணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க பழகணும். அந்த பஞ்சாயத்து கோபமா இருந்தா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அப்புறம் சொல்லலாம், நீங்க கோபம் மாற்றிக்கொண்டு போகலாம். அதை நான் சொல்ல, அதை இல்லை சொல்லல. ஆனால் கோபமா இருக்கிறேன்னு சொல்லி நானும் கோபமா இருந்தா என்னன்னு அந்த இசை வரும். ஆகவே நான் சொன்னேன், எங்களுடைய குணாதிசயம் மாறும் மட்டும் வீட்டில் தன்னும் சபையில தன்னும் ஒரு மனம் வராது. ஒரு வித்து வரலாம். வீட்டில் இருக்கும்போது நான் சார்ந்து ஒரு வித்தா இருக்கும். நீங்க அநேக குடும்பத்தில் பிள்ளைகள் ஒரு வித்து இருக்கிறீங்க, ஒரு மனமா இருக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு இசை இருக்குதா? சொல்ல விளங்குதா? அந்த ஹார்மோனி இருக்குதா? ஒரு சமாதானம் இருக்குதா? ஒரு சந்தோஷம் இருக்குதா? வேற வேற பிரச்சனை இருக்குது. உண்மைதான், அந்த பிள்ளைக்கு அப்பா செய்யறது சரியில்லா மாதிரி இருக்கலாம், இருக்கட்டும். ஆனா தோசை அப்பாவா இருக்கிற கீழ்படியணும். அதுதான் அந்த இசை, அதான் அந்த ஹார்மோனி. அப்படி இன்னைக்கு நான் சொன்னேன், அநேக நம்ம ஜெபம் கேட்கப்படாத காரணம் அந்த ஹார்மோனிகள் இல்ல, அந்த இசை இல்ல. ஒருவனை விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனா ஜெபம் பண்ணும்போது 2% ஜெயிப்போம். ஆனா அவனை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம். அப்ப உன்னுடைய குணாதிசயம் மாறும் மட்டும் சபையை நீங்க நினைக்க வேணாம். பெரிய எழுப்புவது, ஜெபிக்கிறதால எழுப்புவது வராது. அந்த மனசு ஒரு லேடி சொல்லுதா, அதை பற்றி நான் சொல்ல, அது ஒரு மாதிரி லேடி, அதை விடுங்க கவனிங்க, நான் சொல்ல. அப்ப ஒருமித்து வரும். ஜெபம் மிக மிக அவசியமான. ஜெபம் ஒன்றும் இல்லை, தனிப்பட்ட வாழ்வா இருக்கட்டும், குடும்ப வாழ்வா இருக்கட்டும். அப்ப ஜெபம் பண்ண நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஜெபம் இசைவா இருக்குதா? ஆண்டவருக்கு கேட்கும் போது கரகம் இருக்குதா? சொல்றா, ஆண்டவருக்கு கேட்கும் போது அந்த ஜெபங்கள் கரகரக்குதா அல்லது இசைவா இருக்குதா? எல்லாரும் பெரிய ஜெபம் பண்ணல, பெருசா சத்தம் போடல. எல்லாருக்குள்ளயும் சபையில எல்லாருக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குது, ஒரு அன்பு இருக்குது, ஒரு சமாதானத்தை நாடுற ஜனங்க, ஒரு மனத்தை நாடுற ஜனங்க. குணாதிசயங்கள் மாறும் மட்டும் இந்த ஒரு மனம் வராது. ஒரு மனம் வர மட்டும் தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டார். எவ்வளவு சத்தமா போட்டாலும் அவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். அடிக்கடி சொல்லுவது தானே, 4 தரம் 5 தரம் இல்ல 1000 தரம் இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்கும், நானும் நீயும் இந்த ஒரு மனத்துக்குள்ள வந்திருந்தா, இந்த இசைக்குள், இந்த இசை தேவனுக்கு அந்த அந்த அதை பயப்படுத்தா ஒரு இடத்துல சொல்றாராண்டவர், எனக்கு நீங்க போடுற சத்தம் மேல அதான் ஜெபம் இல்ல, எனக்கு எப்படி இருக்குது, நீங்க போடுற பாட்டெல்லாம் எப்படி இருக்குது, அது ஒரு பாட்டு. ஒரு மித்ரா வந்தோம், ஜெபம் பண்ணாங்க, ஒரு மித்தம் வந்துருக்கு, அவங்க எல்லாம் ஒரு மித்தம் வந்தாங்க, ஆலயத்தான் வந்தாங்க, அது ஆசிரியர்கள் வந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றது இது இசை இல்லை, இது பாட்டு வருது. இன்னைக்கு எல்லாம் பார்க்கணும், ஆண்டவர் சொல்லுவாரு பாட்டு வருது, இசைன்னு காணல. ஏன்னா அவனுக்குள்ள போட்டி, அவனுக்குள்ள பொறாம, அவனுக்கு விட்டு கொடுக்க முடியல, அவன் தாழ்மையே முடியல, ஒரு பொறுமையா இருக்க முடியல, தயவா வாழ முடியல. இதெல்லாம் நாம ஓரளவுக்கு நான் திரும்ப சொல்றேன், மகிமை அடைந்துதான் மறுரூபம் ஆகும். நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் எங்களுடைய வாழ்விலே ஒரு வீதம் 2 வீதமாவது நமக்குள்ளே ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானம், ஒரு அன்பிலே வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாங்க ஜனங்களோடு ஒருமித்து வாழணும். ரொம்ப கடினமான காரியம். அதான் சொன்னேன், நல்லா காட்சி கொள்ளுங்க. ஒரேடியா ஆண்டவர் நம்மை மகிமை மேல் மகிமை அடைந்து பரலோகத்துக்கு போக சொல்லல. அனுதினம் ஆண்டவருக்கு சுற்றி காண்பிக்கிற சின்ன காரியங்கள், ஒருவருக்கோடு கொடுக்கிற உரசல்களை வைத்துக் கொள்ளக்கூடாது.
அதிலே விடுபட்டால் தான் இந்த ஒரு மனம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியும். நம்ம அநேகர் பல இடங்களில் ஒரு மனத்தை பேசுறத கேட்டுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, சனமெல்லாம் கூடி வாங்க ஒரு மனமா அப்படின்னு. சபையில் சனமெல்லாம் கூடி வந்து ஒரு மனத்தை கொண்டு வர முடியாது, ஒருமித்து தான் வாசம் பண்ணலாம். ஆனா ஒரு மனமாய் வாசம் பண்ணலாம் தான் வீட்டில் உடைக்கப்படணும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஒருவருக்கு விட்டு கொடுத்து உடைக்கப்பட்டிருக்கணும். அதனால சபையிலே இருக்கிற பிரச்சனை நான் பாஸ்டா இருக்கேன், விசுவாசம் நான் போது பேசிடுவேன், நீங்க என்ன சொல்றதுக்கு தவறா புரிஞ்சுக்க நீ பேசிடுவீங்க. ஆனா அதை நான் மன்னிச்சு உங்களை நேசிக்கும் பொழுதுதான் அந்த அந்த மியூசிக் தான், அந்த ஜெபம் தான், அந்த துதி தான், அந்த ஜெபம் தான் ஆண்டவருக்கு நல்ல ஒரு வாசமா சொன்னேன். தந்த பாடல் போல அது நறுமணமாய் உள்ள சுவாசத்திலே அது கடந்து சொல்றது விளங்காது இல்லையா? விளங்காதானே? விளங்காதுன்னு சிங்களமா சொல்றேன், தமிழா சொல்றேன் என்ன? அப்போ ஒரு மனம் வேற, ஒருமித்து வருதல் வேற. ஒரு ஆமசம். ஓகே சார், இந்த ஒரு மனத்தோடு சேர்ந்து நாங்க அன்புல நடக்கிறோம், சமாதானத்தை நாங்கள் நாடுகிறோம், அப்படிப்பட்ட காரியங்களை நாம எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். ஓகே சார், இப்ப நாங்க இந்த பேச 4வது அதிகாரம் பார்த்தோம். 4வது அதிகாரம் 1 தொடக்கம் 4 1 இருந்து நீங்க 6 மட்டும் வாசிங்க, எல்லாம் கவனிங்க. ஆதலால் கர்த்தரிடத்தில் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாண்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பாருங்க, மிகுந்த மனத்தாண்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு இவை இருந்தால்தான் இந்த அன்பை ஒரு மனத்தை காத்துக்கொள்ள முடியும். தொடர்ந்து வாசிங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். உங்களுக்கு உண்டான அழைப்பிலே நீங்க ஒரே நம்பிக்கை. அதான் ஏன் இங்க ஒரு மனம் இருக்குன்னா, இங்க நம்பிக்கை என்ன பரலோகம் போக போறோம். ஒரே சரீரம். இந்த சபை எப்படி சொல்லப்பட்டிருக்க, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே பரிசுத்தமாக எல்லாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரே கர்த்தர், எங்களுக்கு எல்லாருக்கும் யாருக்கு கர்த்தர்? ஆண்டவராகிய இயேசு. ஒரே விசுவாசம், எங்க இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற அந்த விசுவாசம். ஒரே ஞானஸ்தானம், எல்லாம் அந்த முழுக்க ஞானஸ்தானம், எல்லா கிறிஸ்துவுக்குள்ளே பிதாசுரம் பரிசுத்தானம் ஞானஸ்தானம் எடுத்து எல்லாம் உண்டு. எல்லாருக்குள்ளும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எங்களுக்குள்ளே பரிசுத்தம் உள்ள இப்ப வந்தாரோ அன்னைக்கு இயேசு பிதாவும் எங்களுக்குள்ளே வந்துட்டார். அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்ப நாம ஏன் ஒரு மனமா இருக்கவேன்னு சொன்னால், நாம எங்களோட நம்பிக்கை உண்டு, எங்களோட அழைப்பு உண்டு. ஆகவே நாங்க பரலோகம் போக போறோம். ஒரே கர்த்தர், 2 கர்த்தர் எங்களுக்கு இல்ல, ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான், ஒரே ஞானஸ்தானம், இது எல்லாம் ஒன்றாக இருக்கிறபடினாலே நாங்க எப்படித்தான் இருக்கணும்? ஒரு மனமாய் இருக்கு. சரி, இது போன நான் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு சில வசனங்களை வாசிக்கிற முதலாவது. ஓகே, நாம பெருசா இதை எடுக்க இந்த காரியங்களை நாங்க சீரியஸா எடுக்கணும். ஆனால் இது பழைய என்ன சொல்றது, புதிய பாட்டு காலத்துல இது இல்லாதது அல்ல. கொரிந்திய சபையில பார்த்தா பிரிவினை இருந்தது, இது பிலிப்பியர் சபையில பார்த்தா பிரிவினை இருந்தது, பல சபைகளில் பிரிவினை இருந்தது. அதைத்தான் பவுல் எழுதுறான், அந்த பிரிவினையோடு நீங்க இருக்காதீங்க, நீங்க ஒரு மனமாய் வாழ்ந்தால் தான் நல்லது என்று எழுதுகிறார். ஆகவே சபையில் வரும்பொழுது ஒரு பிரிவினை இருக்கத்தான் செய்யும். இப்ப பல பிரச்சனை நான் சொன்னேன், ஆடு மாடுகள் மேய்க்கிறதான பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாரும் மனிதனோடு மனிதன் நாம கடக்கிறோம். அப்போ ஒருவன் இரும்புக்கு இரும்பு கற்காக்கும் மாதிரி அப்படித்தான் சபையில் இருக்க ஒருவன். இப்ப நாங்க என்னன்னா, எல்லாரும் என்னைய மாதிரியே இருக்குன்னு நம்ம நினைக்க கூடாது, இருக்க மாட்டோம். அப்ப நான் அவனுக்கு எடிட் பண்ண பார்க்கணும், அவன் எனக்கு எடிட் பண்ண பார்க்கணும். அதுதான் அந்த ஒருவன். என் சபையில எல்லாம் வேறு வேறு பேக்ரவுண்ட், வேறு வேறு படிப்பு, வேற வேற இங்க ஃப்ரெண்ட்ஸ்ல தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸை கலைக்கிறவங்க இருக்காங்க, பல நான் சொன்னது போல பேக்ரவுண்ட் வந்திருக்கிறோம். ஆகவே நமக்குள்ளே அந்த உடனடியாக ஒரு மனம் வராது.
பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆகவே நான் சொல்றேன், அந்த அன்னைக்கு சொன்னேன், அந்த பிரச்சனைக்குள்ளால போய் நீ வெளியே வந்தா தான் ஒரு மனம் சொல்லலாம். அடுத்து அசைக்கப்படாத மரங்கள் எதுவும் பிரயோஜனம் கிடையாது. அது போல நாங்க ஒருவரோட பிரச்சனை பட்டு குறை சொல்லி இப்படி சொல்லி 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 அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள கொண்டு போய் தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். ஆகவே ஒரு பிரச்சனை வராது நினைக்க கூடாது. பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை தான் அதுதான் எங்களை ஷேப் பண்றது, எங்களை உருவாக்குறது. நாம அநேகர் பிரச்சனைகளிலே உருவாக்கப்படாமல் இன்னும் மோசமா அந்த பிரச்சனையை இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை கொண்டு வர எல்லாரும் ஆண்டு உடைக்கிறாரே, உடைக்கத்தான் ஒரு மனம் வரும். நான் எவ்வளவு உடைக்கப்படணும் அந்த அளவுக்கு நான் உங்களோட ஒத்து போவேன். நீங்க எவ்வளவு உடைக்கப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்னோட ஒத்து போக முடியும். ஒத்து போக முடியாது. சில பிரச்சனை கோபம் வந்துடும், சில பிரச்சனைக்கு பொறாம வந்துடும், சில பிரச்சனை எரிச்சல் வந்துடும். வீடுகளை படி பாருங்க அல்லது சபை படி பாருங்க. அப்ப நாங்க அதான் இந்த ஒரு மனத்தை கொண்டு வர கஷ்டம். பிசாசு விடாதேன்னா ஒரு மனம் சொல்ற அந்த நறுமணம் அந்தவருக்கு சரியா நறுமணம், அதுல ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆகவே அந்த ஒரு மனத்தை காத்துக்கொள்ள விட மாட்டோம். ஒருமித்து வேணா வரது விடுவான், அதுக்கே அவனுக்கு விருப்பம் இல்லை. ஒருமித்து வந்தால் கூட ஒரு மனமாய் ஜெபம் பண்ணக்கூடாது. நான் சொன்னது போல ஒரே பொய்ட்டுக்காக ஜெபிக்கிறது இல்ல. நாங்க எல்லாம் உடைக்கப்பட்ட உள்ளங்களோடு கூட தேவராட்சியத்துக்கு என்று நாங்கள் ஒரு மனமாய் நிற்கிறோம். தேவராட்சியத்துக்கு என்று எங்களுடைய குணாதிசயங்களை மாற்றி எல்லாரோடும் ஒரு ஹார்மோனியா, எல்லாரோடும் ஒரு 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 இசைவாய் நாம இத்தனை பேர் நீங்க சொல்றீங்க இசைவா சொல்லாதீங்க சொல்றேன். ஒருத்தன் எப்படி இசைவா சொன்னேன், இசைன்னு சொல்றேன். கரட முரடுக்கு எதிரான இசைன்னு சொல்ல ஐயா. கரட முரடு கேட்கிற சத்தம் கண்ணமுடா இருக்குது. அந்த கேட்கிற சத்தம் ஒரு இசைவா இருக்குது, ஒரு அமைதியா இருக்குது, அது கேட்கிற ஒரு சந்தோஷமா இருக்குது. அதான் இசைவு. அப்ப ஒருவர் இசைந்து போகத்தக்கதாக ஒரே நாள் நடக்க போறதால அதுல நான் எப்பயுமே கேட்கிறதா நமக்கு வளர்ச்சி வருதான். ஒரு மனத்துல வளர்ச்சி வருதா, ஒருவனோட சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது அவங்க ஒத்து போய் ஜெபிக்கக்கூடியதா இருக்குதா. சரி இந்த மாதிரி இவனோட இன்னைக்கு ஜெபிக்கிறது சரி பரவாயில்ல அப்படி ஜெபிக்கிறோமா அல்லது நாங்க எங்களை காத்து அதான் சொன்னேன். இப்ப இந்த ஒரு மனத்தை காத்துக்கொள்ள பல காரியம் நம்ம செய்யணும். அது எங்களுடைய காரியம்னா குணாதிசயங்களே பல மாற்றங்கள் உண்டாக்கப்படணும். அதனால தான் அந்த 4வது 3வது 2வது மிகுந்த தாழ்மை சாந்தம் நீடிய பொறுமை உடையவர்களா அன்பிலே ஒருவர் தாங்கி. இன்னும் 2-3 வசனத்தை வாசிப்போம். 4 வசனம் பாருங்க. எபேசியர் 4:26-27 வாசிங்க. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணியப்படவது. பிசாசு திறங்கொடாமல் இருங்கள். அப்படியே அடுத்தது சரி கோபம். இந்த கோபம் இருக்கிற இடத்துல என்ன இருக்க முடியாது, இசைவு இருக்காது. எந்த நேரம் பிரச்சனை தான். கோபக்காரனோட ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சாட்டு போக்கு சொல்லிடுறாங்க கோபக்காரன். அதாவது நான் கோபக்காரன் சொல்ல நானும் கோபக்காரன் சாந்தி கோபக்காரன் தான் ஜெயிச்சுட்டு அதான் சொல்ல பாருங்க. இப்ப நான் கோபக்காரன் ஜெயிச்சுட்டு வந்துருக்கு. இப்ப நான் எப்படி மற்றவங்களோட இசைந்து போக முடியும்? கோபத்துல இருந்தா இசைந்து போக முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? என் குணாதிசயத்தை மாற்றணும். அந்த கோபத்துல இருந்து முள்ள உருண்ட வராது. முள்ள 10 தரம் 15 தரம் பேசி நானும் மனசாப்பட்டு உள்ளுக்கு உடைக்கப்பட்டு ஏண்டா பேசிட்டேன், ஐயோ ஆண்டவரே இது மன்னிச்சிருங்க ஆண்டவரே, திருப்பி சோர்ந்து போய் இனி விடுதலை கிடைக்குமான்னு தெரியாம இப்படி பல தடவை அந்த கோபத்துக்குள்ள போய் கொஞ்சம் காலம் போன பிறகு அந்த கோபத்துக்கு கொஞ்சம் வெளியே வந்து இப்ப நான் கோபத்தோட உணர்வு அவனோட பேச மாட்டேன். அப்ப நான் அந்த அவனோட செய்ய முடியும், ஒரு இசைவை கொண்டு வர முடியும். அதுதான் தெரிஞ்சு பார்க்கலாம். நீ ஒருமித்து வருகிறது முதலாவது, மிக முக்கியம் ஒருமித்து வருகிறது அல்ல, ஒரு மனத்தோடு வருகிறது. அப்ப உடைக்கப்படணும். சரி கோபம் இருக்குது. சரி 1-2 பார்ப்போம். வாசிங்க. கொலோசியர் 1:12 வாசிங்க. கொலோசியர் 1:12. இந்த பொறுமை அடிக்கடி வர்றத பாருங்க. வறுமை நீடிய சாந்தம் அடிக்கடி வருது. இதுதான் இல்ல அதான் தெரியும், அதான் அடிக்கடி அதை எழுதி வச்சிருக்காரு. ஓகே. அப்ப இங்க என்ன வேணும்? பொறுமை வேணும், நீடிய சாந்தம் வேணும். பிலிப்பு எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது அதிகாரம் 3 வாசிங்க. என்ன தாழ்மையான சிந்தை. இப்ப கொலோசியர் எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் இறுக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை தரித்துக் கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சத்துவத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பார்க்கிறோம் இரக்கம், மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, மன்னிக்கத்தன்மை. இதுகளை எல்லாம் நாங்கள் கவனிக்காவிட்டால் ஒரு மனத்தை காத்துக்கொள்ளவே முடியாது. அப்புறம் படுவோம். சரி, ரோமர் கிடக்க 12:16-18. ரோமர் 12:16-18. ஏகசிந்தோடார்கள் இங்க திரும்பி வருது, தாழ்ந்த வருது. ஓகே, உங்களைய புத்திமான்கள் எண்ணாதிருங்கள், ஒருவருக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாய் இருங்கள். 1 Corinthians 13 எடுப்போம். அது எல்லாம் தெரிஞ்ச பசங்க அப்படி வாசிப்போம். 1 Corinthians 13. அன்புல நம்ம நடக்காவிட்டால் ஒரு போது நாம இந்த ஹார்மோனி, இந்த இசைவு, ஒரு மனம், அதை நாம காத்துக்கொள்ள முடியாது. 13 4 வாசிங்க, 7 மட்டும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. கவனிங்க, இப்படி சொல்லவா, ஒரு வைஃப் ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒரு பூ வாங்கி கொடுக்குறாங்க பர்த்டேக்கு, ஆனா நீடிய சாந்தம் இல்லை. அப்ப என்ன அன்பா சொல்றாவா இல்லையா? ஒரு வைஃப் ஹஸ்பண்ட் இருக்காங்க, ரொம்ப லவ் பண்ணான்னு சொல்றாங்க, பூ வாங்கி கொடுக்குறாங்க, இதுக்கு வெட்டிங் டேக்கு. ஆனால் நீதி சாந்தம் இல்லை, எடுத்துக்க எரிஞ்சு விடுறாங்க. இது அன்பா? அப்ப அன்புங்கிறது நாம கற்பனை பண்றதல்ல, வேற வாசிக்கணும். ஓகே, வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, திருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுதை நாடாது, சினம் அடையாது, ஈங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தை தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும். அன்பு ஒரு கால் மொழியாது. ஓகே, கலாத்தியர் 2:22-23, கலாத்தியர் 5:22-23, கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனிவோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவருக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஓகே, இப்போ நான் என்ன வாட்சோட போகலாம். எபிரேயர் 12:14 அது எபிரேயர் 12:14. யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். 1 தீமோத்தேயு 6:11 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:11. நீங்களோ தேவனுடைய மனுஷரே, இவர்களை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தத்தை அடையும்படி நாடு. இந்த பொறுமை சாந்தமும் அடிக்கடி வருது. அடிக்கடி இந்த ஒரு சரிவரா போகுது. அடிக்கடி பார்த்தா நீடிய பொறுமையா இருங்க, மனத்தாழ்மையா இருங்க, அன்பு நடவுங்க. இது திருப்பி சொல்றதை இங்க பார்க்கலாம். இன்னும் பல தீத்து 3:2 வாசிங்க. தீத்து 3:2. இப்ப நான் சொல்ற இந்த குணாதிசயங்களே நம்ம வளராவிட்டால் இந்த ஹார்மோனி வராது, இந்த இசைவு வராது, ஒரு மனம் வராது. இதுல உடைக்கப்பட்டு இந்த நான் சொல்லப்பட்ட இந்த காரியங்களிலே, நான் சொல்றதால வேறு சொல்ற காரியங்களிலே நாங்கள் சரியா நடக்கும் பொழுதுதான் ஆண்டவருக்கு நாங்க சும்மா சின்ன ஜெபம் எடுத்தாலும் அது சுலபமாக ஒரு மனமா நம்ம ஜெபிக்கணும். ஒரு வித்து வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். தனி ஜெபம் முக்கியம், கூட்டு ஜெபம் முக்கியம், ஒரு வித்து வருகிறதுக்கு மிக மிக முக்கியம். ஆனால் ஒரு மனம் அது எல்லாவற்றிலும் மேலான கிரீட வச்ச மாதிரி ஒரு மனம் உடைக்கப்பட்ட உள்ளங்களால் மாத்திரமே ஒரு மனத்தை காத்துக்கொள்ள முடியும். நாங்கள் நடிக்கலாம் ஒரு மனம் இருக்கிற மாதிரி, அதை நான் சொல்லல. ஒரு உடைக்கப்பட்ட உள்ளங்கள், இந்த நீடிய சாமி, இவர்களை உடைக்கப்பட்டு அவைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுக்கொண்டமா இருந்தால் தான் எங்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகும். வாசிங்க 3:2. ஒருவரை தூசியாமலும் சண்டை பண்ணாமலும்
படுத்துவதற்கும் சாந்தமத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பு. பாருங்க, பொறுமை சாந்தம் இது ரெண்டும் பயங்கரமா வந்து முடியாது. யாக்கோபு 5 எடுங்க, 10 12 வாசிங்க. அங்கேயே அது வர்றது பார்க்கலாம். 5 10 11. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசுகிற தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமைக்கும் விசுவாசமாக வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே நீடிய பொறுமை வாசிங்க. பொறுமையா இருக்கிறவர்களை பார்க்கிறோம், பாக்கியவான்கள் என்கிறோம். பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார்கள். 1 பேதுரு 3 10 11. நல்ல நாட்களை பொல்லாப்புக்கு தன் நாவை கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மையை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவாய். சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடைசியை பார்ப்போம். ரைட், இப்போ நான் சொல்கிறத கவனிங்க. நான் சொல்றது போல அபிஷேகம் நிறைவாக வேணுமா இருந்தால் ஒரு மனம் நம்ம காத்துக்கொள்ளப்படும். ஒரு மனத்தை நான் சொல்லும்போது தெளிவாக சொன்னேன். ஒருமித்து வருகிறது அல்ல ஒரு மனம், ஒருமித்து வருகிறது நல்லது. ஆனால் ஒரு மனம் என்பது நாங்கள் அதாவது ஒரு பலதரப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். பலதரப்பட்ட படித்தவங்க படிக்காதவே பணக்காரன் வீடு இருக்கிற வீடு இல்லாத இப்படி பலதரப்பட்ட வந்திருக்கிறோம். இந்தியாவில் வந்திருக்கிறோம், சுனாலில் வந்திருக்கிறோம். எல்லாம் பலதரப்பட்ட பேக்ரவுண்ட்ல வந்திருக்கிறோம். ஆகவே இயற்கையா அந்த ஒரு மனம் வராது, இசைவா அந்த ஒரு மனம் வராது. ஏன்னா வேறு வேறு பேக்ரவுண்ட், வேறு வேறு வளர்ச்சிகள் வந்திருப்போம், படிச்சிருப்போம், படிக்காமல் இருப்போம், அப்படி பல பணக்காரராக இருப்போம், அப்படி அல்லது ஒரு வேற்றுமை எண்ணமான ஆட்கள் அப்படி பலதரப்பட்ட வந்தால் சபைக்குள்ள வந்திருக்கிறோம். ஆகவே இது ஒரு மனத்தை கொண்டு வர முடியாது. ஆகவே சபைக்குள்ள வந்த பிறகுதான் இந்த ஒரு மனத்தை நீங்க ரட்சிக்கப்பட்டவுடன் அந்த ஒரு மனத்தை அங்கே தருகிறார். அந்த ஒரு மனத்தை காத்துக்கொள்வது எப்படி சொன்னால், நான் சொன்னேன், எங்களுடைய குண அதிசயங்கள் வளரும் பொழுதுதான் இந்த ஒரு மனம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். நான் சொன்னது போல பல மியூசிக் இருந்தாலும் பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் அது பாடும்போது இசைவா இருக்கணும். அது கேட்கும்போது ஒரு ட்ரம்மை மட்டும் அடிச்சுட்டு இசை கேட்கலாது. எல்லா அடிக்கும்போது வித்தியாசமா இருக்கும், எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் ஒரு டைரக்டர் அதை சரியா வச்சு பண்ணும் பொழுது அதை கேட்கும் போது நல்ல ஒரு இனிமையான பாடல், அதாவது ஒரு இனிமையான மியூசிக் அது வரும். கேட்கிறவங்க எல்லாம் அது மிக சந்தோஷமா இருக்கும். அதே போலதான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். பலதரப்பட்ட மியூசிக்கல் பலதரப்பட்டது போல நாங்கள் பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்கோம், பலதரப்பட்ட பேக்ரவுண்ட்ல நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் உடைக்கப்படும் பொழுது அங்க டைரக்டர் அப்ப சென்றது போல இங்கே இயேசுனாவே உடைப்பார் எங்களை இசைவாக்கிறதுக்கு. ஒவ்வொரு குணாதிசயமும் மாற 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 எவ்வளவு மாறுதோ அந்த அளவுக்கு இனிமை தேவ சமூகத்துக்கு போகும், அந்த அளவுக்கு தான் இனிமையாய் போகும். அப்படி இல்லைன்னா அவருக்கு கரகரப்பா இருக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த என்ன மியூசிக் பண்ண கரகரக்கிறது என்ன அப்போ வந்து சேரணும். அது மாதிரி எங்களுடைய ஜெபம் எல்லாம் கரகரக்கும், அப்போ ஒழுங்கா போய் சேராதுங்க. ஆனால் இங்கே உடைக்கப்பட்ட உள்ளங்கள் ஊடாக ஜெபிக்கப்படுகிற அந்த ஜெபங்கள் அதுதான் ஒரு மனமான ஜெபம். அந்த ஒரு மனத்தின் ஜெபம் பரலோகத்துக்கு நீங்க போனால் அப்போ போய் பார்த்தா தேவன் நோவாய்க்க பலியை விட அதிகமாய் சுகந்த வாசனையாய் அவரை ஏற்றுக்கொள்வார். நான் சொல்றது விளங்க இல்லையா? அதுக்கு போக முன்பாக நீங்க உள்ளத்துல ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என்னை உடைக்கப்பட்டு ஒரு மனத்துக்கு கொண்டு வாங்க. நான் சொல்லுவேன் இப்படி சொல்லவா, 2 பேர் வாரம் இது சரியோ பிள்ளைய தெரியாது, பிள்ளையாத ஏற்றுக்கொள்ளாதீங்க. சரியா சொன்ன நான் சொல்ல எல்லாம் இது இல்லை. இப்ப நான் இப்படி நினைக்கிறேன், ஒரு மனத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும் எப்படின்னு கேட்டா, எப்படி 2 பேர் வாரம் எல்லாரும் 2 பேர் வாரம். இப்போ ஒரு மனத்தை அவன் ஒரு மனத்தை காத்துக்கொள்ள ஏதான் நிக்கிறான் வைங்க. இப்ப நான் தாழ்ந்து போனாலே தேவ சமூகத்திலே ஒரு மனம் தான் அது போகும். ஏன்னா அவன் எவ்வளவு எப்படி இருக்கிறானோ அதெல்லாம் பார்க்கல. அவனை விட நான் என்னை தாழ்த்தி அவனோட ஒருமனப்பட பார்க்கிறேன். ஆகவே மற்றவன் ஒருமனப்படுறானா ஒருபடப்படவில்லையா என்பதை நீங்க பார்க்காதபடிக்கு நீங்க உங்களை தாழ்த்தும் பொழுது, நீங்க நீடிய சாந்தமாக இருக்கும்போது, நீங்க பொறுமையா இருக்கும்போது, நீங்க மன்னிக்கும் போது, நீங்க கஷ்டப்ப வைக்காம இருக்கும்போது, கோபமான வார்த்தைகளை பேசாத பொழுது ஆண்டவர் சமூகத்தில் 2 பேர் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருக்கு அது இசைவா வருதுன்னா இவன் இசைவா வரமாட்டேன். அநேகமா இசைவா போக முடியாத காரணம் இவன் கோவப்பட்டா நானும் கோவப்படுறேன். அப்ப இது கரகரப்பு வருது. இவன் கோவப்படுறான், நான் சரி பண்ண நீ செய்து நான் தப்பட போடுறேன் சரி நான் மனுஷன் சொன்னேன். அதுல ஒரு இசை ஒன்று உண்டா. நான் சொல்ல வரல, என்ன சொல்ல வரேன்னா, ஒருவனாவது நாம ஒருமனப்படும் பொழுது மற்றவங்களோடு சேர்ந்து ஒரு மனமா நாம் ஆராதிக்கலாம். ஆனால் பொதுவா ஆண்டவர் எதிர்பார்க்குது 2 பக்கத்திலையும் ஒரு உடைவு இருக்கணும், 2 பக்கத்திலையும் அந்த இசைவு வரணும். ஓகே சரி,
இப்போ நான் சொல்றேன் நீடிய பொறுமை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்றேன், இதை நான் சொல்றதும் இது செய்யறது தான் கஷ்டம். ஓகே, நீடிய பொறுமைக்கு நான் டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். இது நீடிய பொறுமைங்கிறது என்னன்னு அது எப்படி போடுறது, கோபம் ஊட்டும் போது அல்லது நடக்காத போது, நாங்கள் நினைக்கிற நடக்காத போது அல்லது கஷ்டத்தின் மத்தியிலே அல்லது வேதனையின் மத்தியிலே, நோயோ பிரச்சனை மத்தியிலேயே முறுமுறுக்காமல் இருந்தால் அதுதான் நீடிய பொறுமை. கஷ்டமா கஷ்டம் இல்லையா? சரியான கஷ்டம் இல்லையா? அதாவது நல்ல சொன்னேன், எனக்கும் நல்லா இருக்கிற நேரத்தில் நான் நீடிய பொறுமையா எனக்கு இருக்க முடியும். பிரச்சனை வரும் பொழுதுதான் அந்த இது வீட்டில் பாருங்க, வீட்டில் பாருங்க, வீட்டில் கூட பாருங்க. என்ன 24 மணி நேரம் வைஃபோடு இருக்கேன். நான் சொன்னேன், இந்த 1 மணி நேரம் இங்கே நான் பேசுறது இங்கே சபையை வந்து கூடுறதுதான். ஆனால் வீட்டிலேயே 1 மணி நேரம் இருக்க முடியாது, ஒரு விட்டு கொடுக்க முடியாது, நீடிய பொறுமையா இருக்க முடியாது, நீடிய பொறுமையா இருக்க முடியாது. வீட்டிலேயே பிரச்சனை வந்து வீட்டில் இருக்க ஜெபமே ஆண்டவர் கேட்க மாட்டான். 2வது நான் பார்த்தேன் மனத்தாழ்மை. அதுக்கு ஓரளவுக்கு நமக்கு இயேசுநாதர் தான் மிக பெரிய உதாரணம். நம்ம பார்த்தோம் பிலிப்பியர் அந்த பிலிப்பியர் 2:2 வாசிங்க. இதை விட ஒரு உதாரணம் உலகத்தை எங்கேயும் எடுக்க முடியாது இதுக்கு தாழ்மைக்கு. பிலிப்பியர் 2:3 வாசிங்க. பாருங்க, தாழ்மனா பலவிதமா நாங்க பேசலாம். சிம்பிளா சொன்னால் இயேசுநாதர் தெய்வமா இருந்தால் இந்த பூமியில வந்து நான் தெய்வம்னு காட்டல. விளங்குறாங்க இல்லையா? ஓகே, அவர் தெய்வம். அதுல பயிரமாக்கா தான் தெய்வம் இப்படி செய்யறாங்க. அதே போலதான் இந்த தாழ்மனாயினா சரி, இப்ப ஒரு பாஸ்டா இருக்கலாம் அல்லது ஒரு மூப்பரா இருக்கட்டும், நாங்க எங்களுடைய பதவியை காண்பிச்சு ஜனங்களோட பழகிறதல்ல. அங்க இது மேல இருக்கும்போது பிரசவம் பண்றோம், கட்டன் ரைட்டா பிரசவம் பண்றோம், கட்டன் ரைட்டா செய்யறோம். ஆனா கீழே இறங்கின பொழுது என் பேக்கை தூக்கு, என் அதை தூக்கு அப்படின்னு சொன்னா நான் என்ன இல்லை, தாழ்மை இன்னும் கட்டுக்கொள்ள இல்லை. அப்ப நான் இப்ப எந்த ஒரு பெரிய ஒரு இப்ப நீங்க இந்தியாவில் பார்க்க ஒரு சில இதை பார்த்தா பெரிய காரணம் வந்து இறங்கும் போது பந்தாவை வர இதுக்குள்ள சேர்ச்சிக்குள்ளே. ஆனால் ஒரு சில பாஸ்டர் பாருங்க, சும்மா ஒரு டைமில் ஒன்றும் இல்லை, ஒரு நோமலாம் வராங்க. அவன் தன்னோட தாழ்மை காட்டுறேன். எங்க சொன்னால் சொன்னேன், தேவனுக்கே தெய்வத்தன்மையை விட்டு இறங்கி வந்து மனிதனாய் தன்னை தாழ்மையாய் வெற்றித்துக் கொள்ள முடியுமா இருந்தால் நாம ஏன் தாழ்மைப்படக்கூடாது? நானுங்கிற எனக்கு இந்த உரிமை இருக்குது, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னா தாழ்மை இல்லை. இது உண்மைப்படி எனக்கு புரியதுதான், உண்மைதான். ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அதை நான் பயன்படுத்த விரும்பல. எல்லாரோடைய தான் நான் இருக்க விரும்புறேன். சிலவங்க போனா இந்த உட்கார்றதுக்கு பெரியாக்களுக்கு இது போடுவாங்க, கதிரை போடுவாங்க. சில ஆக்களுக்கு ஒன்றும் இல்லாத இடத்துல கீழே உட்கார சொல்லுவாங்க. அது தவறல்ல, ஏன்னா வசதியில ஆகுது. ஆனால் சில ஆக்களை பார்த்தா நானும் அவங்களோட தான் உட்காந்து சாப்பிடுவேன், அவங்களோட தான் இருந்து தாழ்மையா எளிமையா இருக்கிறாங்க பழகுது. அப்ப 2வது நம்ம தாழ்மையா இருக்கிறாங்க பழகணும். கவனிங்க. பிறகு மன்னிக்கிற தன்மை. இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிக்கிற தன்மை இல்லைன்னா நமக்குள்ளே ஒரு மனத்தை காத்துக்கொள்ளவே முடியாது. நான் எப்படி சொல்லுவேன், மன்னிக்கிறது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். இதை பழக்கிவிட்டால் ஒழிய அது இயற்கையா வராது. நீங்க ஒரு ஆளுங்களுக்கு துரோகம் பண்ணிட்டால் அதையே நீங்க நினைச்சு கொண்டே இருந்தால் உங்களால அதை மறக்க முடியாது. அதை அந்த 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 மன்னிக்க தன்மை உங்களுக்கு வராது. யோசிப்பை போல நம்ம மன்னிக்க மறக்கணும். நான் அன்னைக்கு சொல்லுவேன், மன்னித்த உடனே உணர்ச்சியில மன்னிப்பு வராது. அவனோட கோபம் தான் வருது. இப்படி செஞ்சிருக்கிறான், இப்படி தாங்க செஞ்சான். அந்த உணர்ச்சியில அது தனியறதுக்கு எப்படி தனிய வைக்கிறான்னா, எங்களுடைய சித்தத்தை நான் மன்னிக்கிறேன், சித்தத்தை மன்னிக்கிறேன். நான் இனி இவன் செய்த இந்த பிரச்சனையை யார் முன்னுக்கு கொண்டு வர மாட்டேன். அவனுக்கே நான் நீ இப்படி செஞ்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுதான் மன்னிக்கிறது. மன்னிச்சிட்டோம், அவருக்கே நீ இப்படி செஞ்ச பிரதர் சொல்ல மாட்டேன். யாருக்கு போய் இவருக்கு இப்படி செஞ்சாரு பிரதர் அப்படி சொல்லணும். இதுதான் மன்னிப்பு முதலாவது. அப்ப அது எங்கிருந்து வந்து சித்தத்திலிருந்து வரணும். ஆனால் இப்படி உணர்ச்சி அடங்காது. ஆனால் சித்தத்துல நீ ஒப்பு கொடுத்து வாழ தொடங்கும் பொழுது தேவன் இந்த உணர்ச்சியை தனிப்பான். தனித்து கொஞ்சம் காலம் போக அவங்களோடு அந்த உணர்ச்சியில கூட நம்ம பழகக்கூடியதான்.
முதல் சித்தத்தை பழகணும் கட்டாயம் பழகணும் அப்படின்னா பழகணும். மன்னிச்சுட்டோம் கட்டாயம் பழகிறதுக்கு. ஆனால் எங்களுடைய இதயத்தை பெரிய வாய்ப்பே இல்லை அவங்களோட பழகிறதுக்கு. ஆனால் நம்ம மன்னிச்சிருக்கிறோம் அவரை சொல்லியிருக்கிறார் அவர். ஆனால் அது நீங்க அதை உண்மையா செய்யும் பொழுது கொஞ்சம் காலம் நீங்க போனா பார்க்கல ஆண்டவர் அந்த காயத்தை ஆற்றுவோம். அந்த உணர்ச்சியில இருக்கிற காயம், இதயத்தில் இருக்கிற காயத்தை அவர் ஆற்றுவார். ஆனா நான் சொல்றேன், நம்ம எத்தனை பேர் இதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், மன்னிப்புக்கு எத்தனை பேர் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஜோசப்பை விட வேறொரு பெரிய உதாரணம் சொல்ல முடியாது. அவன் பட்ட பாடு, அவன் பட்ட வேதனைகள் எல்லாவற்றிலும் அவன் மன்னிச்சான். இதை நான் சொல்றது சுவம் எனக்கு வரும்போது எனக்கு தெரியும். பல இடங்கள் மன்னிச்சிருந்தா கூட ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு உள்ள இருந்து ஒரு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். மன்னிக்க கூடாது அப்படி சொல்லிட்டு நான் சொல்றேன், நீக்கப்படுத்துறது மன்னிக்க நல்லது. நீ அபிஷேகத்துல நடக்கணுமா, நீ அபிஷேகத்துல ஊழியம் செய்யணுமா, நீ அபிஷேகமா சுவிசேஷம் சொல்லணுமா, இந்த ஒரு மனத்தை காத்துக்கொள்ளணும். ஒரு மனத்தை காத்துக்கொள்ளணும் சொன்னால் நீ மன்னித்தே ஆகணும். இதுல எந்த ஒரு வேட்டு கருத்தும் இல்லை. ஜோசப் இந்த 2 வசனம் வாசிக்கணும். இது அருமையான வசனம் 4:32 4:32 மன்னிப்பை குறித்து இந்த வசனத்தை பாடமாக்கி வைங்க. பாருங்க, ஒருவருக்கொரு தயவு மனதுருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது, எங்களோட பாவம் எல்லாம் மன்னித்தது போல நீங்களுக்கு ஒருவருக்கொருவர் மன்னிங்க. இயேசுநாதர் எங்களுக்கு எல்லா பாவத்தையும் மன்னித்தார், ஒரு பாவம் இல்லாமல் மன்னித்தார். ஆகவே நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்க கடனாளிகளா நம்ம இருக்கிறோம். அதை நாம தான் சித்தத்தை எடுக்கணும். நான் சொல்றேன், நீங்க அபிஷேகம் வேணுமாண்டா அதை எடுங்க. அபிஷேகம் எனக்கு வேணும், ஒண்ணு வேணும், நான் அப்படியெல்லாம் மன்னித்து தாழ்ந்து போகக்கூடிய ஆள் இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, பாருங்க, கொலோசியர் 3:13 வாசிங்க. அதுவும் அருமையான வாசி. இந்த பாடமாக்கி வச்சாலே எங்களை மன்னிக்க முடியாத வேலையிலே மன்னிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றியிருக்கும். 13 கொலோசியர் 3:13 ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ ஒருவருக்கொரு மன்னிங்க. யோசேப்பு நல்ல உதாரணம், இயேசுநாதர் நல்ல உதாரணம், ஸ்தேவான் நல்ல உதாரணம். சாகும்போது ஸ்தேவானும் கல்லறி அவங்க பார்த்து சபிச்சு அவன் மன்னிங்கன்னு சொல்லித்தான் மன்னித்தான். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மன்னிப்பை இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். யாராவது நீங்க சூழ்நிலையாக இங்கேயா பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒரு குடும்பத்தோடு ஒரு ஒற்றுமை இல்லை, தனிப்பட்ட முறையில் யாரோட ஒற்றுமை இல்லைன்னா நீங்க மன்னித்து ஒப்புரவாங்க. இல்லாவிட்டா உங்கள் வாழ்க்கையில ஒரு அபிஷேகம் ஒரு போதும் உங்கள் தலையில தங்கி நிற்காது. மற்றது சாந்த குணம். பாருங்க, சாந்த குணம் அது பாருங்க. சாந்த குணம்னா என்ன? இது எனக்கு பிரச்சனை இருக்கு. சாந்த குணம் என்ன? நல்லா பண்ணுங்க. சொல்ல வேண்டிய ஒரு காரியத்தை அமைதியா சொன்னால் அது சாந்த குணம். நான் சொல்ல பதவிக்கிறேன் இல்லை, இப்ப முந்தியோட எவ்வளவு குறைஞ்சாலும் இருக்கு. அப்ப சாந்த குணம் இல்லாட்டி இப்படி ஒரு மட்டும் காத்து வருது. எந்த சொல்ல வேண்டிய காரணம் ரஃபா சொன்னா, வயசை உயர்த்தி சொன்னா அவங்க வரைக்கும் செய்வான். ஆனால் அதே காரியத்தை நான் பார்த்துருக்கேன், நான் பிளவு படிச்சிருக்கேன். அதே காரியத்தை தம்பிங்கவா தம்பி இப்படி செஞ்சதுப்பா நீங்க சொல்லி பாருங்க, அவன் எந்த ஒரு எதிர்ப்பு காட்ட மாட்டான். அப்ப என்னுடைய உறவு பாதிக்கப்படாது. கோபம் பயங்கரமான ஒரு 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 வாசிங்க 2 வருஷம் வாசிங்க. யாக்கோபு 1:19 கோபிக்கிறதுக்கு தப்பி கோபிச்சுட்டா மன்னிப்பு கேட்டு அப்புறம் வாங்கிடும். அதான் நல்ல நல்ல ஒரு மனத்தை காத்து கொடுக்குது. கோபம் வராமல் விடாது. பாருங்க, சரி பேசுறது 4வது அதிகாரத்துல 26 வாசிங்க. 26-27 சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணியப்படாது. நீங்க கோபம் கொண்டாலும் பாவம், அதான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னா கோபம் கொண்டுட்டீங்களோ அதை வந்து கசப்பா வச்சிருந்தாரு அப்புறம் வாங்கிடும். இரவு சூரியன் தணிக்கும் இருக்கு செஞ்சது போல ஏதோ இது கணவன் மனைக்கு தான் அதிகமாக தேவை. ஜூம்ல பார்த்துருந்தாலும் சரி, இது இருந்தாலும் கணவன் மனையமா ஒரு நாள் படுக்க போக முன்பாக நீங்க கோபத்தோட படுக்கப்படாது. எழுப்பி நம்ம முகத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லி நாம ஒரு நாளும் அப்படி செய்யக்கூடாது. நம்ம முன்னுக்கு எல்லாருக்கும் இது பொருந்தும். அந்த கணவன் மனைக்கு அதிகமாக பொருந்துருக்குது. பிள்ளைகளோட பிரச்சனைப்பட்டால் மன்னிப்பு எடுக்கிறாரு. பிள்ளைகளுக்கு பிரச்சனைப்பட்டா பிள்ளைகளுக்காக மன்னிப்பு எடுக்கிறார். இல்லைன்னா இந்த ஒரு மனத்தை நம்ம காக்க முடியாது. இசைவு வராது, இணைவு வராது. தேவ சமூகத்துல எந்த ஒரு தூபமும் நாம செலுத்த முடியாது. தீமோத்தேயு 2:18 வாசிங்க.
ஸோ நீதிமன்றம் 12-18 கண் பிரச்சனை 12-18 நீதிமன்றம் நீதிமொழிகள் 12-18 இல்லையா? அப்ப பட்டைய குத்து போல நீ பேசினா கோவம் வரத்தான் செய்யும். அப்ப என்ன செய்யக்கூடாது? சாந்தமா பேசணும். பேசுறத நான் சொன்னேன். இப்ப எனக்கு நீங்க ஒன்றும் என்னைய பெருசா இதே பிரச்சனை நமக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. அதுல எந்த சாஸ்திரம் இல்லை. அப்ப நம்ம பேசும்போது சாந்தமா அமைதியா பேசலாம், கோவம் வராது. எத்தனை பேர் ஆகும் சொல்லுவீங்க? அப்ப நான் சொல்றேன், இப்ப இதுகளை நீங்க எடுத்து இப்படி நீங்க உங்களோட வாக்கிற்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் நீங்க ஒரு மரத்தை காக்க மாட்டீங்க. நைட் ப்ரேயர் பண்ணி 24 hours ப்ரேயர் பண்ணி கர்த்தர் கேட்க மாட்டார். இந்த காலையில் இந்த குணாதிசயம் என்னுடைய உங்களுடைய குணாதிசயம் மாற மட்டும் இசையை கொண்டு வர முடியாது, ஹார்மோனி கொண்டு வர முடியாது, ஒரு மனம் வர முடியாது, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மனமாய் இருக்க முடியாது. ஒருமித்து வருகிறதா இருக்கலாமே ஒழிய ஒரு மனமாயது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மன்னிப்பு குறித்து நாங்கள் பார்த்தோம். அதில் ரொம்ப வாயின் வார்த்தைகள் நாம ரொம்ப கவனமா பாருங்க. 4வது எபேசியர் எடுங்க. வாயின் வார்த்தைகள் அது ஒரு பொல்லாசாமி. எபேசியர் 4வது அதிகாரத்துல 28 வாசிங்க. 29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பத்திரிகைக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றையும் நீங்கள் மீட்கப்பட நாளுக்கென்று புத்திரியாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை குற்றப்படுத்தாதீர்கள். இந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன பிரச்சனை? பரிசுத்தான அவிச்சு போறதுக்கு, பரிசுத்த அபிஷேகத்தை இழந்து போறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன பாருங்க என்பது சகல கசப்பும் கோபமும் ஊக்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எல்லா துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கள் கடவுள். முன்னுக்கும் பாருங்க வார்த்தை, பின்னுக்கும் பாருங்க கோபம் எங்கிருந்து வருது? வாயிலாம். கசப்பு, கோபம், மூர்க்கம்னா கோபத்துல உச்சகட்டம் தான் மூர்க்கம். கூக்குறல், சத்தம் போட்டு சொன்னேன் அமைதியா இருக்கணும், நாங்கள் சத்தம் போடுறோம். இதே நடக்கணுங்க. அப்ப பரிசுத்த ஆவியார் அபிஷேகத்தை குறைக்கிறதுக்கு நல்ல வழி இந்த வாயை சும்மா தேவையில்லாம பயன்படுத்தலாம். அப்ப நான் சொன்னது போல பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் மட்டும் என்ன செய்யறாங்க? பேசணும். மற்றது நான் சொன்னேன், ஒருவரோட பேசும்போது நம்ம ஒருவரோட அறிஞ்சிருக்கிறோம். ஆகவே நாம் சிலாக்களை பாதிக்கிட்டா பிடிக்காது. இது நம்ம அறிஞ்சிருக்கணும். எவ்வளவு காலமாக சபையை நம்ம பழகிறோம், எப்படி ஒருவரோட பழகணும் எனக்கு தெரியும். சபை சிலாக்களுக்கு சில காரியங்கள் எனக்கு தெரியும், சொன்னா பிடிக்காது, அப்படி கேள்வி கேட்டா பிடிக்காது. இப்போ சிலர் நான் ஒரு ஃப்ரெண்டோட எப்படி நான் காய்ப்பேன், ஏன்னா அவனுக்கு கோய்க்க மாட்டேன், நான் கோய்க்க மாட்டேன். இது எல்லாம் அப்படி இல்லை. நம்ம அதுல ஞானம் வேணும், யாரோட என்ன கிடைக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை மிக மிக பொல்லாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமையே நாம் சொல்லுகிற வார்த்தைகள் ஜனங்களை பாதிக்க செய்யும். அதுவும் விசேஷமா அதிகாரத்தில் உள்ளவர்கள், அதாவது பாஸ்டா இருக்கட்டும், ஒரு கணவனா இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கிறது. அவனுடைய உள்ள உடைக்கிற வார்த்தைகள் அது மாறிடும். அது ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். அது நன்மைக்கு ஏதுவாக கொண்டு வரும், தீமைக்கு ஏதுவாக கொண்டு வரும். ஆகவே இந்த வாயின் வார்த்தைகள் நம்ம ஒருவரோடு, அதான் அந்த திருவள்ளுவர் சொல்றது போல, நெருப்பினா சுட்டபடி 4 சுட்டபடி 6. அப்ப எப்படி ஹார்மோனி காத்து, எப்படி நீ இப்ப ஒரு கணவன் கோபத்துல மனைவிக்கு நல்லா பேசிட்டாங்க, மன்னிப்பு கேட்டு ஆற்றல் தெரியணும், இல்லைன்னா ஹார்மோனி வராது. உடனே எல்லாம் பிசாசுல பார்த்து கொண்டு இருப்பான் அதுல கையை வைக்கிறதுக்கு. நானா காசா இருக்கட்டும், நான் தேவையில்லாம பேசிட்டேன், மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிடணும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை தவிர மற்ற வார்த்தை சொல்லுவோம். ஏன்னா வார்த்தை பாதிக்கும், புண்படுத்தும். கண்ணத்தை அரைஞ்சது கூட அவ்வளவு புண்படுத்தாது. எந்த வார்த்தை நான் சொல்ல முடியும்? ஒரு மட்டும் வார்த்தை சொல்றேன். பரிசுத்த ஆவியானவரும் வேதவசனமும் கொண்டு வர வார்த்தை சொல்லலாம், அதை விடுங்க. இது சாதாரண ஒரு தேர்ப்பன் பிள்ளைக்கு நீ நாசமா போய் சரி வரலன்னா அது உள்ளத்தை பாதிக்கும். நான் நினைக்கா வெளியே வரமா அது கவலையெல்லாம் விட்டுருவோம், விட முடியாது. அந்த வார்த்தை உள்ளத்துல வந்துடும். கடவுள் மனைவி அதே பிரச்சனைக்கு காரணம் என்ன? இந்த கோபம் தான். இந்த வார்த்தையை எப்படி பேசுறது தெரியாது. சரி, நான் சொன்னேன், எப்பயுமே தவறா நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒன்று இருக்கு. ஆனா தொடர்ச்சியாக இந்த தவறான வழியை நம்ம நடக்கக்கூடாது. இது பிறகு தெரிஞ்ச உடனே நாம அதை மாற்ற முயற்சி பண்ணணும். நான் என் வைஃபுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி வார்த்தை தெரிஞ்சா அதை மாற்றணும். சொல்லிட்டா மன்னிப்பு கேட்கணும். இல்லையா சொன்ன வார்த்தையை சொல்லக்கூடாது. நான் விட்டுருவோம், பிரச்சனை தெரியாது எங்களுக்கு. அந்த வாய் அப்ப வீட்டுக்குள்ளேயே ஒரு மன
பாராட்டி சபைக்குள்ளே ஆளுக்கால் தேவையில்லாத கதைகளை கதைச்சு நம்ம ஒரு மனத்தை என்ன செய்யக்கூடாது, இழந்து போக கூடாது. சரியா? கோபத்தை பார்த்தோம். ரைட், ஓகே. 2 காரியத்தை பார்ப்போம். இந்த இரக்க குணம். கவனிக்க, இரக்க குணம்னா யாரும் சொல்லி என்ன? நான் சொல்றேன், பிரச்சனை வருது, தமிழ்ல பிரச்சனை வருது. தமிழ் படிச்சாக்க சொல்லி இரக்கம்னா என்ன? இரக்கம் நீங்க இது வேணும்னா டிக்ஷனரியில பார்க்கணும். இரக்கமும் மன துருக்கமும் வருது இல்லையா? இங்க அதே இடங்கள்ல வரும். இயேசுநாதர் எப்படி இருக்கிறார்? இரக்கமும் பிதாவாகிய இரக்கம். இரக்கம்னா என்னன்னா, ஒருத்தர் பிழை விட்டுட்டான். நான் எழுதி வச்சேன், ஒருத்தர் பிழை விட்டுட்டான். ஓகே, ஒருத்தர் உண்மையா பிழை விட்டுட்டான். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? தயவு காட்டு. எத்தனை பேரா சொல்றீங்க? ஒருத்தர் பிழை விட்டுட்டான், அவன் செஞ்சது பிழை, எனக்கு எதிராக பிழை செஞ்சது. இப்ப எனக்கு எதாவது சொல்லிட்டான். இப்ப நான் சொன்னேன், இப்ப அங்க சொல்ல போறேன், சொல்றேன் ஐயோ அங்க சொல்லாதீங்க அப்படி சொல்றாங்க. இப்ப நான் அதாவது எல்லா சந்தர்ப்பத்தையும் இருக்கா காட்ட முடியாது. சில காரியங்கள் சபைக்கு தெரிவிக்கத்தான் இருக்கு, நடந்தா அது வேற விஷயம். பொதுவாக சபைக்கு தெரியாமையே முடிக்க காரியம் பலது இருக்குது. நம்ம பொறாமையில எரிச்சல் சொல்றோம். அப்ப அவன் செஞ்சது பிள்ளை. அப்ப நாங்க இறக்க காட்டணும்னா அவன் செஞ்சது பிள்ளை. இப்ப கேட்க சொல்லுங்க, சரிபட சொல்ல மாட்டேன். இப்ப என்ன செய்யணும்? இறக்க காட்டு. ஒரு பிள்ளை செஞ்சு விடுங்க. உருக்கம்ங்கிறது பிள்ளை செய்யறது. இப்போ இப்ப கம்பஷன் பாருங்க, உருக்கம் சொன்னால் நம்ம ஒரு பிள்ளை விடல, ஆனா வாழ்க்கை தருத்தரமா இருக்குது. அப்ப நாம என்ன செய்யறோம்? மனதுருகி. அப்ப அதெல்லாம் பிள்ளை செய்யல. அவன் தான் தன்னுடைய ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த வாழ்க்கை இருந்து போயிருக்கிறான். 50 ரூபா காசு இன்னைக்கு இருந்தா அந்த ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிடலான்னு. அப்ப நாம யோசிக்கிற ஒரு உண்மையாவே இந்த 50 ரூபா கேட்கறது உண்மையாவே தேவைதான் இருக்குது. சரி படுது ஒரு உருக்கம், அது உருக்கம் பண்றது. அப்ப இரக்கம் காட்டணும். ஏன்னா கணவன் மனைவி இதுக்குள்ள இருக்கட்டும், நாம இனம் தெரியாம நாம ஏதோ ஒரு கலைச்சிருவோம், பிரச்சனையை கொண்டு வந்துருவோம் சொல்லிடுவோம். அன்னை பொதுவா நம்ம இரக்கம் காட்டணும். இல்ல இது சரி வராது, இது இரக்கம் காட்டக்கூடாது, இங்க இது ஒரு பிரச்சனையாக உண்மையாக உருவாயிட்டு இது பாஸ்டர்ட்டையோ மூப்பட்ட சொல்லி இது சீர்படுத்த அது வேற விஷயம். இப்ப அதை இன்னைக்கு தேவையில்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், அதிகமா நம்ம இரக்கம் குடும்பத்துல பிள்ளைகள் மத்தியா இருக்கட்டும், கணவன் மனைவி மத்தியா இருக்கட்டும், எங்க சகோதரத்தா இருக்கட்டும், நம்ம இரக்கம் காட்டணும். செஞ்சது பிள்ளைதான், அவன் செஞ்சது பிள்ளை. எனக்கு ஏதாவது சொன்ன வார்த்தை சரியில்லை, இப்படி எங்க வைஃபுக்கு ஏதாவது சொன்ன வார்த்தை சரியில்லை, உண்மைதான் இது பிள்ளை. ஆனால் நான் இரக்கம் காட்டுறேன். சரி நான் சொல்றேன், சரி எனக்கு தெரியும் டாக்டர் சொன்ன நான் பாசத்தை போகணும்னு போல, சரி ஆனா இனி திருந்தி கொண்டிருந்தது என்ன சொல்றேன்? இரக்கம் காண்பிக்கும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களே போது, இப்படிப்பட்ட குணாதிசயங்களிலே நாங்க வளராவிட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது? நாங்க ஒரு மனத்தை காத்துக்கொள்ள ஒருபோதும் முடியாது. ஒன்றே சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 12:10. இதை நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணி பாருங்க. இது ஒரு மனம் ஒரு வார்த்தை சொல்லல, நான் உங்களுக்கு ஒரு மனத்தை காத்துக்குள்ள வழி சொல்லுவேன். எனக்கு உங்களுக்கு இதான் வழி. இந்த வழியில போகாவிட்டால் நம்ம ஒரு மனம் ஒருபோதும் சபைக்குள்ளே வர ஒரே ஒரு வார்த்தை படிச்சு முடிப்போம். ரோமர் 12:10. ரோமர் 12:10. சகோதர சிநேகிதத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்றதுல ஒருவர் என்ன செஞ்சு கொள்ளுங்க. அப்ப இப்ப நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. ஒரு சிலருக்கு நல்ல கணம் கொடுக்கறதுக்கு, ஒரு சிலருக்கு கனவீனம் கொடுக்கறதுக்குன்னு பேச சொல்லுங்க. எல்லாரும் நம்ம கனம் பண்ணுறது. அப்ப நாங்க எங்களை மற்றவன் கனம் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கறது போல நாங்க மற்றவனை கனம் பண்ண நம்ம முந்திக் கொள்ளணும். சொல்லுங்க, முந்திக் கொள்ளணும். அப்படி இந்தப்பட்ட ஒரு காரியத்தை இப்படிப்பட்ட காரியங்கள் இங்க வளரும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு மனத்தை காத்துக்கொள்ள முடியும். நான் சொல்லி முடிக்கிறேன். அவர் சொன்னது போல ஒரு மனம் சொன்னால் நான் சொன்னது போல சமாதானம், அன்பு எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் ஒரு மனம் சொன்னேன். நான் சொன்னது போல ஒருமித்து வருகிறது ஒரு மனம் அல்ல, ஒருமித்து வருகிறது வேலை, ஒரு மனமாய் வருகிறது வேலை. நான் சொன்னேன், பலதரப்பட்ட மியூசிக்கல் இசைக்கும் போது அது இசைவாய் வாழ்வது போல நாங்க எத்தனை பல பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்போம். ஆனால் நாங்க பேசும் போது நம்ம துதிக்கும் போது கர்த்தருக்கு இசைவாய் வரணும். ஏன்னா உடைக்கப்பட்ட உள்ளங்கள் இருந்து வருது. எல்லாம் ஒரு கனம் பண்றோம், பொறுமையா ஒரு இருக்க பார்க்கிறோம், தாழ்மையா இருக்க பார்க்கிறோம், பொறாமை இல்லாம நம்ம வாழ பார்க்கிறோம், கசப்பு இல்லாம வாழ பார்க்கிறோம், வாய் வார்த்தைகளிலே நம்ம சாந்தமா பேசுகிறோம், ஒரு பட்டை போல நம்ம பேசுறது இல்லை. அப்படி பேசிட்டா நம்ம மன்னிப்பு கேட்கிறோம், கஷ்டப்பட்டு நெஞ்சில வைக்க கூடாது, மன்னிக்கிறோம். இப்படிப்பட்ட குணாதிசயங்களிலே நம்ம வளரும் பொழுது ஒருவரை கனம் பண்ண நாம் முந்திக் கொள்கிறோம்னு பார்த்தோம், வாய் வார்த்தைகளை பார்த்தோம். இது எல்லாவற்றையும் நாங்கள் செய்யும் பொழுதுதான் கடைசியா எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பிலே நம்ம நடக்கும் போது
இந்த ஒரு மனத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். 100% ஒரு மனம் ஒரு விதத்துக்கு வரப்போறது இல்லை. ஆனால் நான் சொன்னது போல இன்றைக்கு இந்த சொல்லப்பட்ட காரியங்களே நீங்க விட்டு போய் தேடி பாருங்க. பைபிள்ல பல இடங்கள் இருக்கு. நான் அதை அப்படி கொண்டு ஏன்னா இது ஒரு மணி காலத்துக்கு ஒரு முக்கால் முடிக்கிறதுனால எல்லாம் எடுதல் ஒரு காலத்துல எல்லா இதையும் எடுத்து வேணால் நம்ம பேசலாம். ஆனா இன்னைக்கு சொன்னது போல சொல்லப்பட்ட அந்த குணாதிசயங்களிலே நம்ம மாற்றங்களை உண்டு பண்ணத்தக்கதாக ஒரு மனத்தை நாங்கள் காத்துக்கொள்ளத்தக்கதாக. நான் திரும்ப சொல்றேன், சில பேர் ஒரு சிலரோட ஒரு மனமா இருக்கிறது. அது ஒரு மனமே இல்லை. ஒரு மனம்னா சபை முழுவதும் ஒரு மனமா நம்ம இருக்கணும். சபை எந்த ஒரு சகோதரோட கூடுதலானவரே சமாதானமா இருக்கணும். ஒரு சிலர் பொதுவாக நான் சொல்லுவேன், ஒரு சிலரை தவிர எல்லாரோட சமாதானமா இருக்கிறான். இல்ல அவங்க எங்களோட சமாதானம் பரவாயில்ல, நாங்க எங்கள் பக்கத்துல இந்த கசப்பை வைக்காத படிக்கு எங்கள் பக்கத்தை நாங்களே தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்ததாக, அவங்க பட்டயத்தான வார்த்தை பேசணும், நாங்க அன்பான வார்த்தைகள் பேசத்தக்கதாக, நாங்க தாழ்மைப்படத்தக்கதாக. சரி, அவன் பெருசா இருக்க பரவாயில்ல, அவன் பெருசா நினைக்கட்டும், நாங்க தாழ்மையா இருக்கத்தக்கதாக, பாய் வார்த்தைகளை கவனமா இருக்கத்தக்கதாக, மன்னித்து ஒப்புரவாகத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆகவே இந்த சபையில அபிஷேகம் வேணுமா, தனிப்பட்ட முறை உனக்கு அபிஷேகம் வேணுமா, இந்த ஒரு மனத்தை நாம் காத்துக்கொள்ளணும். இந்த ஒருமித்து வர்றதல்ல, ஒரு மனத்தை காத்துக்கொள்ளும். ஒரு மனம் என்பது நம்முடைய குணாதிசயங்களாலே தான் ஒரு மனத்தை காத்துக்கொள்ள முடியும். அப்ப குணாதிசயங்களை நாங்கள் மாற்ற சபையில ஒரு மனம் பெரிய கொண்டு போகும். சபையிலே தேவனுடைய அபிஷேகம் வளர்ந்து கொண்டே போகும். நான் சொல்றேன், இதை இப்படி விடாதீங்க. பொறுமை நான் பார்த்தோம், சரி, தயவு, தாழ்மை, புத்தகத்துல இருந்து வேற வேற இடங்களிலே புத்தகத்தை வாசித்தது என்னன்னு நீங்க பார்க்கணும். பார்த்து ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து இப்படி வாழ நான் ஆசைப்படுறேன் உள்ளத்திலிருந்து கேட்கணும். அதுக்குரிய முயற்சியை எடுக்கணும். ஆகையான துணியோடு கூட அப்பொழுதுதான் அந்த என்ன சொல்றது குணாதிசயங்கள் மாறும். சபைக்குள்ளே ஒரு மனம், ஒரு ஐக்கியம், தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனை உருவாக்கப்படும். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த ஒரு மனத்தை குறித்து எங்களோடு பேசுனதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குணாதிசயங்கள் மாறும் மட்டும் ஒரு மனம் மாறாத ஆண்டவரே. ஆகவே எங்களுடைய குணாதிசயங்களை நாங்கள் மாற்றி எல்லாரோடும் ஒரு மனமாய் நாங்கள் ஆண்டவரே இணைந்து நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வேறு வேறு பின்னணியில வந்திருக்கலாம், ஆனாலும் ஆண்டவரே குணாதிசயங்களிலே ஒரு மனத்தை கொண்டு வரத்தக்க, உடைக்கப்பட்டு ஒரு மனத்துக்குள்ளே வரத்தக்கதாக நாங்கள் எடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் நமக்கு சுபமாய், அது மாத்திரமல்ல அந்த ஒரு மனத்தின் மூலமாய் நீர் அபிஷேகம் பண்ணி சபை இன்னும் ஒருபடி மேற்கொண்டு போக வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னோடு பேசுங்க, சபையோடு பேசுங்க ஆண்டவரே. அந்த குணாதிசயங்களை குறித்து அதிலே மாற்றங்கள் உண்டாகதை குறித்து எதிரே தவறாக நடக்கிறோமோ அதிலே நாங்கள் ஆண்டவரை சீர்படுத்தத்தக்கதா கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடே நேற்று நாமத்திலே பிதாவே. ஆமென்.